திரும்ப சசிரேகா, ஒரு சயின்டிஃபிக் அணுகுமுறையோட இந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பாலிசி கண்டினியூட்டி இருக்கும். இந்த 5 ஆண்டுகளில் எப்படி இந்த திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஏன் 2 வருஷம் முதல்ல இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுக்கல அப்படின்னாங்க. அதற்கு தரவுகள் அந்த அவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டு அதை தரவுகள் எடுக்கப்பட்டு அதனால தான் இந்த 5000 ரூபாய் கொடுக்கும்போது அதனுடைய அந்த ஃபாஸ்ட் டெலிவரி வந்து இருந்தது அப்படிங்கிறதும் அவங்க ஒரு காரணமாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் விஷன் 2030 அப்படிங்கிற அடிப்படையில் அடுத்த வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கும் இதை எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் அண்ட் காம்பவுண்டான ஒரு திட்டமிடல் இருக்குது. அதனால இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெலிவர் ஆகுது அப்படின்றாங்க. ஆனால் கருணை தொகைன்னு சொல்கிறாங்களே, முதல்ல அந்த கருணை தொகைன்னு சொல்கிறதே வந்து அது நியாயமாக இருக்குமா? எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க. நான் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக வந்து அடுத்து இந்த நாளில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மிகவும் இந்த நாளில் இல்லை, பெண்கள் மகளிர் தினத்தில் வந்து மகளிருடைய முன்னேற்றத்திற்காக செய்யப்படுகின்ற செயல்கள் அது எந்த அரசாக இருந்தாலும் வரவேற்கப்பட வேண்டியது. இன்னும் மகளிர் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது அப்படின்ற வகையில் ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு போயிட்டு வந்ததால் அவங்க வந்து குறைகளாக சொல்லி இது ஆட்சியினுடைய திட்டங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது வந்து என்னென்ன கிரீவன்சஸ் இருக்குது, அவங்க என்ன சொன்னாங்க, என்ன செய்யலை, இதை இன்னும் என்ன செய்திருந்தால் சிறப்பாக இருக்கும், இல்லை வந்து எங்கள் ஆட்சியில் நாங்கள் என்னென்ன செய்தோம் அவை எப்படி அமல்படுத்துவோம்ன்ற கேள்விக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. வரப்போகிறது அதிமுக ஆட்சி, அதை எப்படி செயல்படுத்தும் அப்படின்றது தான் நான் பேசியாக வேண்டியதாக இருக்குது. ஏன் நீங்கள் சிரிக்கிறீங்க, சந்தோஷத்தில் சிரிக்கிறீங்க? இல்லை திட்டங்களை நம்ம அறிவிக்கிறோம், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடிய கடமை கட்சிக்கு இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நான் வரப்போகிறது நாங்கள் தான், ஏன்னா ஏற்கனவே சிறப்பாக செயல்படுத்தியவர்கள் என்பதன் அடிப்படையில் நான் சொல்றேன் உங்களுக்கு. இவங்க சொன்னாங்க இவங்க எப்படி பண்ண போறாங்க, நாங்க சொன்னோம்னாங்க. இவங்க முதல்ல திமுக சொன்ன விஷயங்கள்ல இருந்தே வந்துருவோம். நம்ம இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான டிபேட்டாவே நம்ம இன்னைக்கு கொண்டு போவோம். ஓவரால் விமன் பேனல் இருக்கு. ஸோ இதுல வந்து பெண்ணின் பெருந்தக்க யாவுல அப்படின்ற நம்முடைய திருக்குறள்ல வந்து ஒரு அதிகாரத்தையே வந்து நம்முடைய திருவள்ளுவர் கொடுத்திருக்காரு. ஒரு பெண்ணை வந்து ஒரு கற்பு நெறி உரிய பெண்ணை மட்டும் இல்லாமல் ஒரு ஆளுமை மிக்க, ஒரு கல்வி அறிவு மிக்க, ஒரு திறன் மிக்க ஒரு பெண்ணை அடைகின்ற ஒரு ஆண் வந்து மிகச்சிறந்த ஒரு பாக்கியத்திற்கு சொந்தக்காரர். அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கல்வி கிடைக்கிறது, அவளால் ஒரு வருமானம் கிடைக்கிறது, அவளால் ஒரு சூழ்நிலை சரியாக இருக்கிறது என்றால் ஒரு குடும்பம் முன்னேறும், அந்த குடும்பத்தினால் அந்த ஊர் முன்னேறும், ஊர் முன்னேறினா நாடு முன்னேறும்ன்ற வகையில தான் வந்து அது குறள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு இவங்க சொன்னாங்க 5 விஷயங்கள் சொன்னாங்க. இவங்க நீங்க சொன்னீங்க அதுக்கு ஒரு காரணம் 2 வருஷம் கழிச்சு ஏன் கொடுத்தாங்க அப்படின்றது. அப்படி கிடையாதுங்க. நீங்க சொன்னது என்ன சொன்னீங்க, இவங்க திட்டங்கள் போட்டு கொடுத்துருக்காங்களா, நாங்கள் வந்து வரியை வச்சு உயர்த்தி தருவேன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னது வச்சு. அப்படி கிடையாது. நீங்க என்ன சொன்னாரு நான் வரேன். அதிமுக ஒரு நாளும் மறுக்காது, எதையும் வந்து சொல்லல அப்படின்னு நான் எதுவும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் விளக்கம் கொடுக்குறேன். 520 வாக்குறுதிகள் 5 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. அதுல முதல் வாக்குறுதியை நீங்க பெரியாரெல்லாம் நீங்க துணை கழிச்சு என்ன சொன்னீங்க, நீங்க அது வந்து பெண்கள் பொருளாதார சுதந்திரம் அடைய வேண்டும் என்றால், அதாவது சுதந்திரம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு முதலில் பொருளாதார சுதந்திரம் வேண்டும்னு சொன்னாரு. அதன் அடிப்படையில் நாங்கள் 20வது வாக்குறுதியாக என்னுடைய 520 வாக்குறுதிகளில் முதல் 5 வாக்குறுதிகளை பிரகடனங்களாக அறிவிக்கிறேன்னு தேர்தல் கடைசியில சொன்னாரு. அதுல இந்த நீற்றத்து அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய்னு சொன்னாரு. எப்போ கொடுப்பேன், நான் வந்து 2 வருஷமா நான் ஆராய்ச்சி பண்ணி கொடுப்பேன், நான் அதுக்கப்புறம் கொடுப்பேன், நான் என்னென்ன வருமானம் எல்லாம் வருதுன்னு பார்த்து கொடுப்பேன்லாம் சொல்லலையே. அனைத்து மகளிருக்கும் சொன்ன இடத்துல நீங்க அவுட் ஆயிட்டீங்க. அனைத்து மகளிருக்கும் தரல. 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கிறது. நீங்க வந்து நாங்க இருக்கும்போது ஒரு 2.25 இந்த 2.25 லட்சம் இப்போ ஒரு 25 லட்சம். இந்த திட்டம் பாதையிலே நிறுத்தப்பட்டுரும், இதை வந்து எஃபெக்டிவா கொண்டு போய் சேர்க்க முடியாது, அதற்கு நிதி இருக்கிறதா அப்படிங்கிற விமர்சனங்களை எடப்பாடி அவர்கள் வச்சார் இல்லையா அவங்க இதை அறிவிச்ச பொழுது. அப்போ அவங்க எஃபெக்டிவா பயனுள்ளவர்களுக்கு பயன் சென்று சேரட்டும் அப்படிங்கிற தரவுகளின் அடிப்படையில் சேர்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க ஒரு திட்டமே நடக்காதுன்ற நம்பிக்கையில இருந்தீங்க, சென்று சேராது, இம்ப்ளிமெண்ட் ஆகாத நம்பிக்கையில இருந்தீங்க, அவங்க நடத்தி காட்டிட்டோங்கிறாங்க. 1,30,00,000 பேர் பயனடைறாங்கல்ல. ஷர்மிளாவே நிறைய விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, தவறா பதிவு பண்ணியிருக்காங்க. நான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன். நீங்க நடுநடுவில் என்ன ஒரு கேள்விக்கு நடுவில் எழுப்புனீங்கன்னா என்னால முழுசா பதில பதிவு பண்ண முடியாது. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் வந்து பொதுவாக மகளிர் முன்னேற்றம் அப்படின்றதா தான் இருக்க முடியும். அது யார் கொடுத்தா என்ன, அது எப்படி கொடுக்கணும் அப்படின்றதான் நான் சொல்லியிருக்கேன், சொல்ல வரேன் நான். நாங்க வந்து இது கொடுக்கவே முடியாது, நிறுத்திடுவாங்க அப்படின்லாம் நாங்க எங்கேயும் வந்து பதிவு பண்ணல. எங்க பொதுச் செயலாளர் வந்து இது முடியாது, நீங்க வந்து கொடுக்கவே இல்லையேன்றதுனால தான் அந்த கேள்வி வருகிறது. அந்த கேள்வி அதாவது சட்டமன்றத்துல ஏன் இன்னும் தரல, ஏன் இன்னும் தரலன்னு நாங்க கேட்டதால தான் நீங்க 2.5 வருஷம் கழிச்சே நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் சரி 2.5 கோடி பேருக்கு தரலன்னா கூட எங்களால் இந்த முறை நிதிநிலை சரியில்லை, நாங்கள் அவ்வளவு பேருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாம்ல, பதிவு பண்ணிருக்கலாம்ல.
ஏதாவது ஒரு இடத்துல நீங்க அதையும் பண்ணலையே, அப்ப இது முடியாத இன்எஃபிஷியன்ட் தானே ஆயிடுது. அப்ப தவறான பொய் வாக்குறுதி கொடுத்துங்கன்னு தானே அர்த்தம். அதை எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய இடத்துல தானே எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள். நாங்க தானே அங்க சட்டமன்றத்துல பதிவு பண்ணோம், போராட்டங்கள் பண்ணோம், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பண்ணோம், பல்வேறு முறை நாங்க வந்து இப்ப நீங்க வந்து 2000 ரூபாய் நம்ம கொடுத்தோம். நீங்க 2500 ரூபாய்ன்றாங்க. இல்ல அத்தைக்கு மேசை முளைக்கட்டும், அது அப்புறம் பாத்துக்கலாம். அது வந்து யாரை ஏத்திட்டே போலாம். அப்படியே இருந்தா கூட இந்த குலவிளக்கு திட்டம், பெண்களுக்கு அந்த உதவித்தொகை திட்டம்னு அறிவிச்சதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். முதல்ல குலவிளக்கு திட்டம் 1500 ரூபாய் தர்றோம்னு சொன்னோம் நாங்க. அதுக்கப்புறமா தான் திமுக 2021 தேர்தலில் அறிவிச்சாங்க. அதை பார்த்து இன்னைக்கு பல பேர் அறிவிக்கலாம், அது வரும்போது பார்த்துக்கலாம் அது யார் கைக்கு எவ்வளோ போகுது, யார் வராங்க அப்படின்னு. நீங்க சொல்ற புதுசா இருக்கிறவங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றது. அதனால அதை பத்தி நம்ம போனோம்னா டிஸ்கஷன் திரும்பிடும் நமக்கு. இப்போ நமக்குள்ள இப்போ கொடுத்தவர்கள் இப்போது அரைக்குறையாக கொடுத்து கொண்டிருப்பவர்கள், இதற்குள்ள பேச்சு. அடுத்து நாங்கள் சிறப்பாக கொடுப்போம். இதுதான் நம்ம வந்து நீங்க சிறப்பா கொடுப்போம் இருக்கிற நேரத்துல. கருணை தொகைன்றதே தவறான வார்த்தை. நீங்க அது என்ன தவறான வார்த்தையாக இருக்க முடியும்? உரிமை தொகை நீங்க சொல்லிட்டு உரிமைங்கிறது 1.5 கோடி பேருக்கு உரிமையே இல்லைன்ட்டீங்களா? அப்ப நீங்க 1.5 கோடி பேருக்கு மிச்சம் இருக்க 1.5 கோடி பேருக்கு குலவிளக்கு அப்படின்ற பெயர் வைப்பதெல்லாம் இல்ல, மிச்சம் இருக்கிற 1.5 கோடி பெண்கள் அப்ப வரி கட்டலையா? அவர்களுக்கு எந்த விதமான சுமையும் இல்லையா? அவர்கள் நல்லா ஃப்ரீயா இருக்காங்களா தமிழ்நாட்டுல? பெண்களுடைய அதை சொல்லும்போது சமூக விடுதலை சார்ந்தது இல்லையா? ஆனா குலவிளக்கு அப்படிங்கறது இன்னும் அவங்களை கன்ஃபைன் பண்ற மாதிரி இருக்குல்ல. ஒரு பெண் குலவிளக்காக இருக்கணுமா? அந்த டேர்மே வந்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு டேர்ம். இல்லம் தேடி கல்வியின் பேர் வச்சு ஒரு சுதந்திரமான பெண்களாக ஒரு நிமிஷம் காட்டுற பெயர். உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. இல்லம் தேடி கல்வியின் பேர் வச்சிருக்கீங்க, அப்ப குருகுல கல்வியா அது? நம்ம அப்ப பின்னோக்கி போறோமா? அப்ப நம்ம அதுவே சரியா செயல்படுத்தல. நீங்க சரியா செயல்படுத்தலையே. ஒரு 3 மாசம் கூட ஒழுங்கா நடக்கலையா? அப்ப இல்ல கல்வி நிலைமை பத்தி இல்லம் தேடி கல்வி தான் தொடக்க கல்வியில 0 தேடி மருத்துவம் இடைநிற்றல கொடுத்திருக்குங்கறத வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுது. அதுதான் இடைநிற்றலுக்குள்ள வரீங்கல்ல. இடைநிற்றலுக்குள்ள வரீங்கல்ல. 23 24 எவ்வளவு இடைநிற்றல் உங்களுக்கு? இடைநிற்றல் தொடக்க கல்வியில 0 மேடம். இல்ல இங்க பாருங்க, இந்த +2 10th எக்ஸாம் இருக்குல்ல, 50,000 பேர் மொழி பாடங்கள்ல ஆப்சென்ட்ங்க. இன்னைக்கு இவ்வளவு பேசுனார்ல அன்பில் மகேஷ், அதை இடைவேளைக்கு பிறகு ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். நீங்க ரொம்ப நேரம் அவங்களுக்கு கொடுத்தீங்க, நான் ஒரு சின்ன விளக்கத்தோட விட்டுறேன். இப்போ அட் பிரசன்ட் இப்போ 2 நாள் முன்னாடி நடந்த மொழி தேர்வுகள்ல 10,200 பேர் வரலங்க. என்னங்க பண்ணிட்டு இருக்கு? நான் எல்லாத்தையும் ஸ்மார்ட் கிளாஸ் கொடுத்துட்டேன். 2000 ஹெட் மாஸ்டர்ஸ் கிடையாதுங்க ஸ்கூலுக்கு, உயர்நிலை பள்ளிகளுக்கு. இதே போல நாங்க இவங்க சொல்றாங்க நாங்க அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம். ஆனா நீங்க எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வெறும் அது ஒரு தொகையை மட்டும் கொடுத்து இந்தா வச்சுக்கோங்க அதோட நிறுத்திருங்கன்னு இல்லாம சுய உதவி குழுக்களுக்கு, உலமாக்களுக்கு, அதாவது இஸ்லாமியத்தை சார்ந்த ஆதரவு அந்த கைம்பெண்களுக்கு அவர்களுக்கு ஓய்வூதியம் பிளஸ் உலமாக்களுக்கு அந்த சுழல் நிதியை உயர்த்தி கொடுத்ததோடு இல்லாமல் பாருங்க, பெண் கமாண்டோக்கள், அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள், தொட்டில் கர்ப்பிணி உதவித்தொகை, அதுக்கப்புறம் தாய் சேய் நல பெட்டகம், மருத்துவ சமுதாய சீமந்தம், இப்படி பல்வேறு திட்டங்கள் கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் கொடுக்கும். ஆனா கடன் பாருங்க 4 லட்சம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.